இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறார். இறைவன் தொடர்ந்து அவரது கருணையையும் அவரது அன்பையும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய அளவற்ற அன்புக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் நாம் நன்றிகளை சமர்ப்பிப்போம். இந்த நாளிலே இறைவார்த்தை வழிபாடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். துன்பங்கள் மத்தியில், சவால்கள் மத்தியில் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய வழிகாட்டுதலை நாட வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. எனவே நாம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை நம்முன் கொண்டு இறைவழி நடக்க இறைவன் நம் அருள் தர வேண்டும் என்ற திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது தன்ராஜ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். மேலும் இறந்து போன கப்ரியல் மேரி, யோவான், லூயிஸ் மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகிறது. அதோடு கூட அருள்தாஸ் என்பவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் ராஜாமணி குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இவர்கள் செய்த அனைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்களை மன்னித்து அவரது வாழ்விற்கு சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபித்து மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உன் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் தோபித்து நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உம் செயல்கள் எல்லாம் நேரியவை. உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும். என்னை கனிவுடன் கண்டோம். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள். உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு உள்ளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள்
வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் கொடிய அழகையான அசுமதேயும் அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவரிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்து விட்டதாக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டுக் கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம், உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தால் அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பலபலியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி. உம் செயல்கள் எல்லாம் உம்மை என்றும் போற்றுக. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாற்றுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களின் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களில் இருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தம் மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அஸ்மதேயு என்னும் கொடிய அழகையை அவரிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலம் அருள ரஃபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கு முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டுக்குள் வந்தார். அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்வோரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழி கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிபரப்பு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர் தழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர் தழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது வாழ்தல் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எளிதாக மறக்காத காரியம் துன்ப நேரம். துன்ப நேரத்தை நம்மால் எளிதில் மறக்க இயலாது. ஆனால் இந்த வாசகங்கள் அந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னிட்டு காட்டுகின்றன. முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால் 2 விதமான ஜெபம். 2 பேர் ஜெபிக்கிறார்கள். தோபித்து ஜெபிக்கிறார், சாராள் ஜெபிக்கிறார். 2 பேருமே ஜெபத்தை முன்வைக்கின்றனர். துன்ப வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை இருக்க பிடிக்க வேண்டாம், மாறாக அந்த நிலை மாற நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் முதல் வாசகம் முன்வைக்கின்றது. அதிகமான மனவேதனை, அதிகமான உடல் வேதனை, அதிகமான பிரச்சனைகள் என்று வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் இவர்கள் செய்தது கடவுளுக்கு அஞ்சு வாழ்ந்தவர்கள். கடவுளை ஒரு திட்டமினில் நிறைவேறட்டும் என்று கூறியவர்கள். எனவேதான் அவர்கள் கடவுளை வேண்டுகிறார்கள். அந்த வேண்டுதலினால் கடவுளின் கைமாறு அவர்கள் நலம் பெறுகிறார்கள். அவர்கள் கடவுளுடைய அன்பிலும் கடவுளுடைய மகிழ்ச்சியிலும் நிரப்பப்படுகிறார்கள். எப்படி நிரப்பப்படுகிறார்கள் பார்த்தோம் என்றால், கடவுள் அவருடைய ஜெபங்களை கேட்டு வானதூதரை அனுப்பி அவர்களை நலமாக்குகிறார். இந்த வானதூதர் சொல்லும்போது மிக்கேல், கப்ரியேல், ரபேல். இந்த மிக்கேல் ஈட்டி வச்சுட்டு பாருங்க. கப்ரியேல் மங்கள வார்த்தை. ரபேல் சொன்னால் யாரு? நலம் அளிப்பார். இவங்க 2 பேருடைய ஜெபத்தை, இந்த வாசத்தை நாம் தியானிக்கிற பொழுது இவருடைய ஜெபத்தை கேட்ட கடவுள் ரபேலை அனுப்பி நலம் அளிக்கிறார். இன்று நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை இவர்கள் அடிக்கொடுத்து காட்டுகிறார். இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது இந்த சதுசேயர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், யூத சமூகத்தில் வாழக்கூடிய பணம் நிறைந்த மக்கள், பணபலம் நிறைந்த மக்கள். இப்போ அவருடைய கண்ணோட்டங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் விவிலியத்திற்குரிய முதல் 5 நூலை தான் நம்புறாங்க. விவிலியத்திற்குரிய முதல் 5 நூல், தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியராகமம், எண்ணாகமம், இனச்சட்டம். இப்போ அந்த 5 நூலை மட்டும்தான் இவர்கள் நம்புகிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய நூல்களை நம்புவதில்லை, உயிர்ப்பை நம்புவதில்லை, வானதூதர்களை நம்புவதில்லை. இன்னும் மேலாக கடவுளின் வல்லமையை அவர்கள் நம்புவதில்லை. உயிர்ப்பை நம்பல, வானதூதர்களை நம்பல, அதை தாண்டி கடவுளுடைய வல்லமையை அவர்கள் நம்பல. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறுகிறார். அவர்கள் கூறிய பதில் விடுதலை பயணம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மோயிசனுடைய அழைப்பு, மோயிசனுடைய அழைப்பை பற்றி பார்க்கும் பொழுது
எரியும் முட்புதர், நம்ம முச்செடி சொல்லுவோம், எரியக்கூடிய அந்த முட்புதர். இப்போ ஒரு செடி எரியுதுன்னா அது வந்து கருகணும், இல்லை புகை வரும், சாம்பலம் வரும். ஆனால் இதில் அப்படி எதுவுமே இல்லை, கருகல். ஆனால் எரியுது என்னது கருகல். இப்போ கடவுளுடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்பது அதில் தவறவிட்டவர்கள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்திற்கு திகைத்து இருக்கிறார்கள். அவர் என்ன விளக்கம் கொடுத்தார்? உயிர்ப்புக்கு பின்பாக இரத்த உறவு கிடையாது. உயிர்ப்புக்கு பின்பாக ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற வேறுபாடு கிடையாது. உயிர்ப்புக்கு அப்புறமாக அனைவருமே வாழ்த்துவர்களாக இருப்போம், எல்லாருமே சமம். உயிர்ப்புக்கு அப்புறமே எல்லாரும் சமம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நம்ம எப்படி அங்கே அப்புறம் தான் இதை பண்ண அதை பண்ண எந்த விதமான வேறுபாடுகள் இல்லா வாழ்த்துதல், எந்த விதமான வேறுபாடு கிடையாது. தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். இன்னும் கடவுள் முன்னிட்டு காட்டுகிறார், இவர் வாழ்வோரின் கடவுள். உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்றால் அவர் இறந்த கடவுள் அல்ல. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், வாழும் கடவுள். நாம் வழிபடக்கூடிய கடவுள் வாழும் கடவுள், நம்முடைய ஜெபத்தை கேட்கும் கடவுள். எனவே நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியது என்னவென்று பார்த்தோம்னா, உயிர்ப்பு மக்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு வந்து இந்த இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உயிர்ப்புக்கு அனைவரும், உயிர்ப்புக்கு அப்புறம் அனைவரும் சமமாக இருப்போம், எந்த விதமான வலியோ எந்த விதமான வேதனைகளோ இருக்காது. இது ஒரு சவால். நீ எப்படி வாழ முடியும் என்று பார்த்தோம் என்றால், வேறுபாடுகளை கலைந்தவர்களாக எல்லாருமே சமம் வாழ்த்துதல். அன்னைக்கு நம்மளால் வாழ முடிகிறதா? ஏற்ற வேறுபாடுகளை கலைந்த வாழ்வை வாழ முடிகிறதா? முயற்சிப்போம். அதுதான் இன்று அழைப்பு. எந்த விதமான மொழியை அடிப்படையாக கொண்டு, இனத்தை அடிப்படையாக கொண்டு, பணபலத்தை அடிப்படையாக கொண்டு, மற்ற வேறுபாடுகளை அடிப்படை கொண்டு வாழ்வதை தவிர்ப்போம், தவிர்க்க முயல்வோம். அந்த தவிர்க்கப்படுகிற பொழுது நாம் வாழ்ந்தவர்களைப் போல வாழ்வோம், வாழ்ந்தவர்களைப் போல வாழ்வோம். இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே நாம் இத்தகைய வாழ்க்கை முறையை வாழ கடவுள் நமக்கு அருள வேண்டும். கடவுளை நான் இன்னும் வரக்கூடிய சமுதாயத்தில் வரக்கூடிய வேறுபாடை கலைந்து அனைவருமே சமம், அனைவரும் வாழ்ந்துள்ளோம் என்ற மனநிலை நான் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். உணர்ந்து கொள்வதோடு கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். திருப்பாடல் 23:1 நாம் பார்க்கிறோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த கருத்தை முன்வைக்கின்றது. எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய நம்பிக்கையை தளர வேண்டாம். நாம் வேண்டுகிறோம், கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை உயர்த்தி பிடித்தவர்களாக, வேறுபாடுகளை கலைந்த மக்களாக வாழ இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருளையும் அவரது இரக்கத்தை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியை தொடர்ந்து செபிப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுக்காக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
என்னாலும் எங்களிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படுத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உடல் எடுத்து கண்ணீர் மலையாளமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாற்றி புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை கொள்ளி இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நிகழ்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறும். அவர் பாடுபட உடல் கழித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்ததன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருள. மேலும் இன்று நாங்கள் சிறப்பாக மன்றாடுகின்ற தன்ராஜ் எனும் சகோதரருக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருள. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற கேப்ரியல் மேரி, யோவான், லூயிஸ் மேரி, அருள்தாஸ், மேலும் யாரும் இணையாத ஆன்மாக்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆகிரும். கடவுளின் கண்ணை தாயான மாட்சிமிக்க புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனித தந்தையர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மரபருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியான ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி இவ்வுலகில் நாம் இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி நிலவ ஒரே விதமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று நிற்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறிலிருந்து கலைக்கப் பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருடும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்த
மலராகினேன் மனமாகவா இயற்கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. புனித யோசேப்பு யூபிலி ஆண்டுக்கான ஜெபம். உலகின் மீட்பின் காவலரும் புனித கன்னிமரியாவின் துணைவருமான புனித யோசேப்புவே, உம்மை போற்றுகின்றோம். கடவுள் தம் ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். புனித மரியா உம்மிடம் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்மிடம் இயேசு கிறிஸ்து மனிதனாக வளர்ந்தார். புனித யோசேப்புவே, நீர் எமக்கும் தந்தையாக இருந்து வாழ்க்கை பாதையில் வழி நடத்தும். கடவுளிடமிருந்து அருளையும் இரக்கத்தையும் மனதிடத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூய ஆவியார் வழி நடத்தும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலால் உண்மையாலும் நாங்கள் உண்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதே பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஊரு கொடுத்தார். அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஊரு கொடுத்தார். அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கர